Hi friends, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா Delta PLC ஓட வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா wiring connections பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா wiring பார்த்துடலாம். ஸோ நான் இப்படி தான் வந்து வயரிங் நான் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா Delta PLCயில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டெர்மினல் இருக்கும். ஸோ இந்த காமன் டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 24 வோல்ட் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே எப்படி கனெக்ட் பண்ணுறேன், 24 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிட்டு X0லேருந்து ஒரு பட்டன் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட கிரவுண்டு போய் டேரெக்டாக இங்கே கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு இப்படி தான் ஆகும். ஸோ காமனாக வந்து 24 வோல்ட் கொடுத்துட்டு X0லேருந்து ஒரு வயர் எடுத்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சிங்கிங் கனெக்ஷனாக மாறிடும். சேம் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கனெக்ஷன். ஸோ அவுட்புட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காமனில் வந்து 24 வோல்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒரு வயர் பார்த்தீங்கன்னா Y0லேருந்து ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிடுவேன். இப்படி கனெக்ட் பண்ணக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிங், அதாவது இன்புட்டும் சரி அவுட்புட் வந்து சிங்கிங் கனெக்ஷனில் வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பேன். எஸ்எம்பிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 வோல்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ரெண்டு கனெக்ஷன் கொடுத்துருப்பேன். இந்த 24 வோல்ட் ஒயர் எடுத்து தான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போயிட்டு இங்கே காமனில் கொடுத்துட்டு அந்த லூப் ஆரஞ்சு ஒயர் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் காமனாக கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதாவது 24 வோல்ட் இங்கே நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னு வச்சுங்க, இதோட எல்லோ ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒரு எண்டு பார்த்தீங்கன்னா மொதல் எண்டில் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணியிருப்பேன். கனெக்ட் பண்ணிட்டு இந்த எண்டு டேரெக்டாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கனெக்ஷனுக்கு வரும். பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரன் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவர் சப்ளை வந்து இதாகும். ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா X0ன்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதே X1ன்னு சொல்லிட்டு இன்னொரு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். சேம் அதே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 24 வோல்ட் நான் கொடுத்துட்டேன். இப்போ Y0ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்இடிக்கு போகும். ஸோ இந்த எல்இடிக்கு போயிட்டு இங்கிருந்த கிரவுண்ட் கனெக்ஷன் வந்து இந்த ஒயருக்கு வந்துடும். அதே மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Y1 அந்த கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எல்இடிக்கு வந்துடும். செகண்ட் எல்இடி வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே போயிடும். ஸோ பிஎல்சி சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்லாம் கிடையாது. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் வந்து எஸ்எம்பிஎஸ் போட போகிறீங்க. எஸ்எம்பிஎஸ் வந்து 24 வோல்ட், அதுக்கப்புறம் கிரவுண்ட். இது ரெண்டு கனெக்ஷன்ஸ் எப்படி நீங்கள் பார்த்து கொடுக்குறீங்க தான். இப்போ நான் கொடுத்துருக்க கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிங் கனெக்ஷன். ஸோ இதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ்லாம் நான் கீழே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம். ஸோ நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா Delta PLC அதான் வந்து 2.48 வெர்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஃபைலில் நியூ கொடுக்கணும். நியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டைட்டில். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் கொடுத்துருக்கேன். ட்ரெயின் கொடுத்துட்டு நான் இங்கே என்ன மாடல் எடுத்திருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா SS2. ஸோ இதே மாடல் தான் நம்ம இங்கேயும் எடுத்திருக்கோம். ஸோ பிஎல்சியும் அதுதான் நான் இங்கே அதுனா 14SS2. ஸோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. ஸோ உங்கள் கனெக்ஷன்ஸ் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா போய்ட்டு ஆப்ஷனில் போய்ட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம் அதில் செக் பண்ணிங்கன்னு வச்சுங்க. ஸோ எந்தில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா காம்போர்ட் 7ல் வந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஆட்டோமேட் கொடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு ஷோ காட்டணும். பார்த்தீங்கன்னா பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா SS2 கனெக்ட் ஆகிருக்கு, காம்போர்ட் வந்து 7ல் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு இன்புட் ஒரே ஒரு அவுட்புட் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா X0 அப்படின்னு ஒரு இன்புட் எடுத்துக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
y0ன்ற ஒரு அவுட்புட் எடுத்துக்கேன். எடுத்துட்டு end ப்ரோக்ராம் வந்து end டெர்மினல் பண்ணுறேன். end டெர்மினல் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து சிம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கேயே வரும் பார்த்தீங்கன்னா ரைட் டு PLCன்னு இருக்குங்களா. ஸோ இதை கொடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா PC to PLC வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் தெரியணும் அப்படின்னு இங்கே கொடுக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரியும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ நான் போயிட்டு அங்கே நான் வந்து அந்த X0 பட்டனை ப்ரெஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த LED எரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் ஒரே ஒரு அவுட்புட் வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் இது பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா X0 நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா Y0 வந்து எனக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இது வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான். ஸோ இதை பற்றி டெப்த்தாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான். ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக இதுமாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ.